ஹாய் ஆல், ஒரு டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு தான் இன்னைக்கு செய்ய போறோம். உருண்டை நல்லா சாஃப்டாவும் இருக்கணும், அதே சமயம் ஃபர்மாவும் உடையாம இருக்கணும். நல்ல சூடான சாதத்தோட இந்த உருண்டை குழம்பு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா யம்மியா இருக்கும். இந்த ரெசிபி எல்லாரோட ஃபேவரட்டாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். கடலை பருப்பு, துவரம் பருப்பு இது ரெண்டையுமே ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு சேர்க்கும் போது உருண்டை வந்து நல்லா சாஃப்டாவும் இருக்கும், அதே சமயம் ஃபர்மாவும் இருக்கும். இது கூடவே சோம்பு, காஞ்ச மிளகா, உப்பு, தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு பூண்டு சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உருண்டை வேகிறதுக்குள்ள தேங்காய், சோம்பு போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டான பிறகு டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், சாம்பார் பவுடர், கொரியண்டர் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சால்ட்டையும் சேர்த்துட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போன பின்னாடி அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருந்த உருண்டைய இதோட சேர்த்துக்கலாம். சிம்ல வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகணும். எல்லா ஃபிளேவர்ஸும் இந்த உருண்டைக்குள்ளார நல்லா அப்சார்ப் ஆயிக்கும். உருண்டைய நம்ம வேக வச்சு சேர்க்கும் போது உருண்டை எதையுமே பிரேக் ஆகாது, அதே சமயம் பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த சாஃப்டான பருப்பு உருண்டை ஸ்பைசி டேங்கி குழம்போட சேர்த்து சாப்பிடும் போது ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும். டூ ட்ரை இட்.